உங்கள் அன்பான தேவ பிள்ளைகளை, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் வாழ்த்துதலை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நேற்றைய தினம் ஆராதனையில் நிறைய பேர் கலந்து கொண்டீங்க. அதற்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். பாஸ்டர் வீகன் கோமஸ் அவர்களும் சந்தோஷத்தோடு கடந்து சென்றார். அதற்காக கர்த்தர் நன்றி. இந்த வேளையிலும், இந்த காலை வேளையில் நமக்கு கர்த்தர் கொடுக்கிற ஒரு வார்த்தை, மத்திய எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 28, 29, 28, 29, 30. உங்களுக்கு தெரிந்த ஒரு வசனம். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். என் நுகம் மெதுவாயும் என் சுமை லகுவாயும் இருக்கிறது. அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த நாளை நீங்கள் ஆரம்பிப்பதற்கு முன்பாக இளைப்பாறுதல் தவிர இயேசுவிடத்தில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய 3 காரியங்களை குறித்து ஆண்டவர் இங்கே நம்மோடு கூட பேசுகிறார். அவர் வேதம் சொல்கிறது, அவருடைய நுகம் மெதுவாயும் அவருடைய சுமை லகுவாயும் இருக்கிறது. நீங்கள் இளைப்பாறுதலை அடைய வேண்டுமானால் அவரிடத்தில் கற்றுக்கொள்ள வேண்டிய 3 காரியம் ஆண்டவர் சொல்லும் பொழுது, அந்த 3 சாந்தம், தாழ்மை, அவர் நுகத்தை ஏற்றுக்கொள்வது. சாந்தம், தாழ்மை, அவருடைய நுகத்தை ஏற்றுக்கொள்வது. நல்லா கவனிங்க. உங்க வாழ்க்கையில ஆண்டவர் சொல்ற தாழ்மை, ஆண்டவர் விரும்புகிற சாந்தம் உங்களுக்குள்ள எனக்குள்ளே இருக்குமே ஆனால் ஆண்டவர் தருகிற இளைப்பாறுதல் நமக்கு கிடைக்கும். அவர் சிலுவையிலே தன்னை மரண பரியந்தம் தாழ்த்தினார். தேவனுடைய ரூபமாயிருந்தும் பரலோக ராஜ்யத்தின் அதிபதியாயிருந்தும் இந்த உலகத்தை படைத்த தெய்வமாயிருந்தும் அவர் தன்னை தாழ்த்தினது உண்மை என்றால், நீங்களும் நானும் இந்த காலை வேளையில் அவரிடத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு காரியம் அவருடைய தாழ்மை. சாந்தமாயிருக்கிறேன். மோசையை குறித்து வேதத்தில் வாசிக்கிறோம். அவன் தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவனாயிருந்தான் அப்படின்னு சொன்ன கர்த்தர் அவனை குறித்து சொல்றாரு, அவர் மன தாழ்மையாய் இருந்தார். பயங்கர கோபம் உள்ளவனாய் இருந்த அவன் கர்த்தரிடத்துல எப்ப வந்தானோ அதுக்கப்புறம் சாந்தமாய் மாறிவிட்டான். ஆண்டவரே சாட்சி கொள்கிறார். இங்கே ஆண்டவர் சொன்னார், என்னிடத்தில் வாருங்கள். அப்ப அவரிடத்தில் வரும் பொழுது நம்முடைய குணத்தை அவர் மாற்றுவார், சாந்தமாக்குவார். இந்த காலை வேளையில் உங்களுக்கு நான் சொல்லுகிற ஒரு வார்த்தை என்னவென்றால், இளைப்பாறுதல் தருகிற இயேசுவிடம் நீங்கள் வாருங்கள், அவர் இளைப்பாறுதல் தருவார். நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு காரியம் இந்த காலை வேளையில் சாந்தமாய் இருக்க, தாழ்மையாய் இருக்க, அவருடைய நுகத்தை ஏற்றுக்கொள்ளுதல். அப்படின்னா அவருடைய சுமையை நாம் ஏற்றுக்கொள்வது. அது என்ன சுமை? இயேசுவை சொல்லுவது. அல்லேலூயா. இந்த காலையில் ஒரு தீர்மானத்தோடு நாம் முடிக்க போகிறோம். ஒருவரிடத்திலாவது இயேசுவை நீங்கள் சொல்ல வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். யாரிடத்திலாவது இந்த காலை வேளையில் ஒரு தீர்மானம், இன்னைக்கு நான் யாரிடத்திலாவது ஒருவரிடத்திலாவது இயேசுவை சொல்லுவேன். அவருடைய நுகம் லகுவாயும் மெதுவாயும் இருக்கிறது. சொல்லுங்கள், கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் செய்வார், இளைப்பாறுதல் தருவார். ஜெபிப்போமா? வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் அடைத்த நல்ல தகப்பனே, இந்த நல்ல நாளுக்காய் நாங்கள் நன்றி சொல்கிறோம். ஆண்டவரே, இளைப்பாறுதல் தருகிற இயேசுவிடம் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் இடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்ன இயேசு. ஆண்டவரே, உங்களிடத்திலிருந்து நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்கள், ஆண்டவரே, தாழ்மையாய் இருக்க, சாந்தமாய் இருக்க, உங்களுடைய நுகத்தை சுமக்க, இந்த 3 காரியங்கள் நாங்கள் இந்த காலை வேளையில் அர்ப்பணித்து இன்னைக்கு யாருக்காவது ஒருத்தருக்காவது இயேசுவை நாங்கள் சொல்லுவோம். அப்படிப்பட்ட தீர்மானத்தோடு, தாழ்மையாக, சாந்த குணத்தோடு இன்னைக்கு யாரிடம் நாங்கள் பழகினாலும் ஆண்டவர் மற்றவர்கள் எங்களை குறித்து சாட்சி சொல்லத்தக்கதாய் கிருபைத்தால் இந்த நாள் முழுவதும் நீங்க பொருட்படுத்திக் கொள்ளுங்க. உங்க சித்தம் மட்டும் எங்கள் வாழ்வில் நிறைவேறட்டும். நீங்க விரும்புகிற பரிசுத்தம், நீங்க விரும்புகிற உண்மை, நீங்க விரும்புகிற வாழ்க்கையை நாங்கள் வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.